கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நாம் உயிரோடு இருக்கும். விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் நாம் தேவனுடைய திருவசனங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக இப்போ சமீப காலங்களில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டு வருது இல்லையா, விசேஷமாக இஸ்ரேல். அதெல்லாம் நம்ம உற்று கவனிக்கணும். அதில் நாட்கள் நெருங்க நெருங்க நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்வதிலும் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுங்கிறதை கொஞ்சம் கவனிக்கணும். அநேக சகோதர சகோதரிகள் இன்னும் கவனிக்காமல் இருக்கோம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்புகள் எல்லாம் நமக்கு வரும்பொழுது நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்வதிலும் ரொம்ப முக்கியங்கிறத நம்ம உணரக்கூடிய ஒரு பாடமாக இப்போ நம்ம ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஒரு வசனம். இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார் அப்படின்னு ஒரு வசனம். இது ஒரு வசனம் தான். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு தான் இந்த சப்ஜெக்டை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அது ஒரு வசனத்துலேருந்து தான் வருது. ஆனால் நம்ம இதற்கு முன்பாக தேவனுடைய திட்டங்களுடைய சாராம்சம் எல்லாம் ஓரளவுக்கு எப்படி பார்த்துருக்கோம். அதாவது முதலாம் உலகத்திலிருந்து ராஜ்யம் வரைக்கும் நிறைய கருத்துக்கள், தீர்க்க தரிசனங்கள், உவமைகள், நிழல் பொருள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. அதில் இப்போ சமீப காலங்களில் முக்கியமாக விசேஷமாக திருச்சபையினுடைய அழைப்புக்குள்ளே வந்தவர்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு கருத்து தான் இந்த சப்ஜெக்டில் இருக்குது. அது கொஞ்சம் நேரம் பார்க்கணும். ஸோ அது என்னங்கிறத கவனிக்கும் பொழுது இதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் பாருங்கள். அதில் 8ஆம் வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள், வாசிக்கலாம். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பாருங்க, இதுதான் வசனம். இந்த வசனத்தினுடைய பொருளை தான் இப்போ நம்ம ஒரு தீர்க்க தரிசனமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்டவைகளே கேள்விப்பட்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? ஆனால் சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறதுன்னு ஒரு வசனம் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் ஒரு பிள்ளை பிறக்குமோங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சில வசனங்கள் கடினமாக இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தொடக்கத்திலிருந்து வாசிக்கணும். இது என்னங்கிறது பின்னாடி அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்பாக அதனுடைய ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கொஞ்சம் கவனிக்கும் பொழுது, ஏதோ ஒரு மெசேஜ் அங்கே விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்ல வரார். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சேர்த்து தான். அதெல்லாம் தீர்க்க தரிசனம் படிச்சிருக்கும் இல்லையா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ நீங்கள் அப்படின்னு ஒரு குரூப்பை பார்த்து சொல்கிறார். நான் என்னுடைய சிங்காசனமே வானம், அந்த வானத்திற்கு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு பறந்து விரிந்த தேவனுடைய ஒரு மேன்மை இருக்கு. அப்புறம் இந்த பூமி என்னுடைய பாதப்படி ரொம்ப கீழே. அப்போ எனக்கு ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டுறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது தேவன் தன்னுடைய மகா பெரிய மேன்மையை தன்னுடைய படைப்புகள் மூலம் காமிச்சிட்டு 2ஆம் வசனத்தில் கவனிக்கும் பொழுது வேறொரு விஷயத்தை சொல்கிறார். இதே வசனத்தை அப்போஸ்தலர் நிருபத்தில் கோடிட்டு காட்டுறது கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் உன்னதமானவர் கையினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். 48ஆம் வசனம் பாருங்க. உன்னதமானவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாக இருக்க மாட்டார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கிற ஸ்தானம் எது அப்படின்னு சொல்லிட்டு, இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. அப்போஸ்தலர் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி 66ஆம் அதிகாரத்தில் பேசின விஷயத்தை தான் இங்கே அப்போஸ்தலர் நிருபத்தில். அப்போ நமக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உபயோகிக்கப்படுகிறது. அது புரியுதா?
அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்போ இது நமக்கு இந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே விசேஷமாக கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு. ஆனால் பர்டிகுலராக அந்த நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே யாருக்கு அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. நான் எவ்வளோ பெரிய மேன்மேல் இருக்கேன், எனக்கு நீங்கள் கட்டுற ஆலயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பாருங்க, 2 வகுப்பாரை பற்றி பேசுகிறார். நீங்கள் எனக்கு கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்தது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த சப்ஜெக்டினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? நம்ம வழக்கமாக ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் பார்த்துட்டு, அப்புறம் ஒரு பெரிய நிழல் பொருள் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய கன்க்ளூடிங் ஒரு தாட் ஒரு வருவோம், ஒரு ஒரு கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு முடிவுரை வரும்போது ஒரு வசனத்தை சொல்லி முடிப்போம். அந்த வசனம் எப்படி இருக்கும்னா அந்த கம்ப்ளீட் சப்ஜெக்ட்டுக்கு பொருந்தி வர்றதாயும், அதில் நமக்கு ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு எச்சரிப்பையோ ஒரு ஆலோசனையை கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி தான் நம்ம சப்ஜெக்ட் எல்லாமே டிசைனாக இருக்குது. ஆனால் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே கன்க்ளூஷன் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டே போதும். இது கன்க்ளூஷன் இந்த வசனம் தான். நான் எவ்வளோ பெரிய சிருஷ்டிப்பெல்லாம் சிருஷ்டித்தா கூட பாருங்கள், ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இங்கேருந்து அவருடைய சப்ஜெக்டை ஆரம்பிக்கிறார். அப்போது 2 வகுப்பார் அங்கே கவனிச்சிட்டோம். ஒன்று, வானம் எனக்கு சிங்காசனம், நீங்கள் எனக்கு கட்ட ஆலயம், எதில் நான் குடியிருக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு வகுப்பாரை பார்த்து கேட்குறார். இன்னொரு வகுப்பாரை அவரே ரெஃபர் பண்ணுறாரு. இப்படி எல்லாம் இருந்தால் கூட என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே, வசனத்துக்கு நடுங்கிறதுனா தெரியுமா? ஒரு பயபக்தி, தேவன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பயபக்தி. இதே பயபக்தி குறித்து ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவன் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறான். அப்போ தேவன் எங்கே இருக்கார்? உன்னதமான மிகப்பெரிய ஒரு மேன்மையில் இருக்கார். அதில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன். இப்போ தேவன் அவருடைய கவனம் யார் மேலே மட்டும்தான் இருக்கும்? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்குமா, இல்லை பெயர் சபை மேல் இருக்குமா, அல்லது உலகத்து மேல் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நம்மளாம் வேதமானவர்கள், நம்மளால் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? தேவன் நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணுறாருன்னு. அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஒரு குரூப் மத்தியில் மட்டும்தான் இருக்குது. அவர் மேலே பயபக்தியாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்போதுமே பணிந்த ஆவி உள்ளவர்களாம், ஒரு தாழ்மையான ஒரு மைண்டில் இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? தாழ்மையான அப்போது எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் பணிந்த ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய. அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணாதீங்க, அது தேவனுடைய வாசஸ்தலம்னார். அப்போது தேவனுடைய வாசஸ்தலம்ங்கிறது இங்கிருந்து பரலோகம்ங்கிறது அவருடைய குடியிருக்கிற இடம், த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட். அதுக்கு நிறையா நமக்கு எபிரேய வார்த்தைகள், கிரேக்க வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே பல சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். அவுரானோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், அது தேவன் குடியிருக்கிற இடம், பரலோகம், வாசஸ்தலம் சொல்லக்கூடிய ஒரு இடம். தேவன் அங்கே தான் அவர் வாசம் பண்ணுறார். அப்புறம் அவருடைய ஆவி, அவருடைய கவனம் உலகமெங்கும் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால் எனக்கு நீங்கள் கட்டுற ஆலயம் அது எப்படிப்பட்ட ஆலயமாக இருக்கும்? அதுல எல்லாம் நான் குடியிருக்கிறது இல்லைன்ட்டார். அதனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே சில ஆலயங்கள் எல்லாம் கட்டினாங்க, அந்த ராஜாக்கள் கட்டினாங்க. ஆண்டவர் கிளியராக சொல்கிறார், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். அப்போ இந்த பூமியில் எந்த ஒரு ஆலயம் கட்டப்பட்டாலும் அது இடிக்கப்பட்டு போகும். இப்போ கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜெருசலேமில் மறுபடியும் எல்லா கிறிஸ்தவர்கள் எல்லாம் போய் ஒரு தேவனுக்கென்று ஒரு ஆலயம் கட்ட போகிறாங்க அப்படின்னெல்லாம் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆலயமெல்லாம் இனி கட்ட போகிறதில்ல. அவர் சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம் அப்படின்ட்டார். இனி அவருடைய ஆலயங்கிறது அவருடைய 1,44,000 பேர் தான் அவருடைய ஆலயம். இதுக்கு மேலே இந்த பில்டிங்கிலையோ அந்த பூமியிலையோ எந்த ஆலயமும் கட்டப்பட போகிறது இல்லை. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இப்போது ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு குரூப்புக்கு பேசிகிட்டு இருக்கார்.
அது யார் என்று சொல்லி கவனிக்கும் பொழுது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, ஆனால் நீங்கள் எனக்கு கட்டுகிற ஆலயம் எப்படி சொல்லிட்டாரு. அப்போ அந்த ஆலயம் எல்லாமே இடிக்கப்பட்டு போகும்னு அங்கே சொல்லிட்டார். அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை பற்றி அவர் வந்து சொல்கிறாரு, அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மனநிலையில் இப்போ ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க எப்படி பாருங்கள், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கொஞ்சம் பெரிய வசனம், கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்கள். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும். எப்படி இருக்காங்க பாருங்க ஜனங்க. மாட்டை வெட்டுறவன் மனுஷனை கொல்ற அளவுக்கு இறங்கிடுவான். ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்திருக்கிறவனாகவும், காணிக்கை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபங்காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இதெல்லாம் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த நிலைமை, அவங்க செய்த சடங்கு சம்பிரதாயம், அவங்க செய்த செயல்பாடுகள். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தங்களின் அருவருப்புகளின் மேல் அதாவது அருவருப்புகள் மேலே தான் விருப்பம் இருக்குதான். அப்போது இது வந்து ஒரு உதாரணமாக தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசாயா மூலம் பேசும்போது உதாரணமாக எடுத்து பேசுகிறாரா, அல்லது அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டை பேசுகிறாரா, அல்லது இதுதான் இனிமேல் செய்ய போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாரா என்று சொல்லி கவனிக்கும் போது தீர்க்க தரிசனத்தை மிக நிதானமாக அணுக வேண்டும். பகுத்து போதிக்க வேணும்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் செய்த தவற ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கார். மாட்டை வெட்ட வேண்டியவங்க மனுஷனை வெட்டுறதுக்கு தயாராகிட்டாங்கன்னார். கவனிக்கிறீங்களா? மாட்டை வெட்ட வேண்டியவன் என்ன அர்த்தம்? புல்லக். தேவனுக்கென்று பலி செலுத்த வேண்டியவர்கள், புரியுதுனா, தங்கள் பாவ நிவாரணத்துக்காக பலி செலுத்த வேண்டியவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மனுஷனை பலி செலுத்திட்டான். அதான் அவங்க செய்திருக்கான். அதை சொல்கிறார். மாட்டை வெட்டுகிறவர்கள் மனுஷனை பலி செலுத்துவர்களாகவும், ஆட்டை பலியிடவர்கள் நாயை கழுத்திருக்கிறவங்களாகுங்கிறார். அப்போ ஆடுகள்ங்கிறது வந்து அவர் கிறிஸ்து மேய்ப்பர்னா அவருடைய திருச்சபை தான் இந்த ஆடுகள். இந்த ஆடுகளையும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதனுடைய கழுத்தை படுத்துகிற தலை போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலி செலுத்தி அவருடைய பிள்ளைகளையும் அந்த ஒரு மகா பெரிய ஒரு உபத்திரவத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய நிலைமையில் தான் அன்றைக்கி இருந்தாங்களாம். இது ரெண்டாவது. மூணாவது, பன்றி இரத்தத்தை செலுத்துகிறாங்களாம். நமக்கு தெரியும் இல்லையா, பன்றிகள் வந்து தேவன் சில மிருகங்களை அருவருத்தார்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் இல்லையா. அதில் முக்கியமாக பன்றி, அந்த விரி குழம்பு அதில் பற்றி படிச்சிருக்கிறோம் இல்லையா. அது வந்து தான் சாப்பிட்டதே திரும்பி சாப்பிட்றோம். நாய் மாதிரி தான். வாயுக்குள்ளிருந்து எடுக்கிறத இன்னொரு வாயுக்குள்ளே சாப்பிட்ருமா, வேற ஒரு சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அவன் இல்லைன்னா யூடியூப்பில் இருக்குது, பைபிள் ஃபீஸ்டில் அசுத்தமும் சுத்தமும் அசுத்தம்னு ஒரு சப்ஜெக்டு அதில் வரும். இந்த பன்றிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தமான ஒரு சாக்ரிஃபைஸ், அசுத்தமான என்ன சொல்லலாம் தியாகம், அசுத்தமான பலி. இதைத்தான் செய்துட்டு இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். பலி செலுத்தினாங்க, அது அசுத்தமாக இருந்தது தான். அதைத்தான் பன்றிகளுக்கு ஒப்பா சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு முறை எசேக்கியேலை கூட்டிகிட்டு போய் அந்த ஆலயத்தில் நிற்க வச்சு காமிக்கிறார் பாருங்கள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்க பார். அப்போ நான் கண்களை ஏறெடுத்து வடக்க பார்த்தேன். அங்கே பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்க பார்த்தேன். அங்கே நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை நீ காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் பிரகாரத்துக்குள்ளே கொண்டு வரார். ஒரு துவாரம், அந்த துவாரத்து வழியாக உள்ளே பார்க்க சொல்கிறார். நீ சூரலே துவாரம் விட்டு அதில் உள்ளே பார்க்கும்போது அவர் ஒரு வாசல் இருந்தது. நீ உள்ளே போய் அங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பாருன்னு சொல்லும் பொழுது, நான் உள்ளே பார்த்தபோது சகலவித ஊரும் பிராணிகளும், புரியுதுங்களா, அருவருப்பான மிருகங்களும், அதான் பன்றிகள், இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றி சித்திரந்தீர்க்கப்பட்டு இருந்தன. இதையெல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீ பாருங்கிற. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ஆலயம் வரைக்கும் உள்ளே போய் அவர்கள் செய்த அருவருப்புகளை எல்லாம் அவர் வந்து அங்கே பார்க்க சொல்கிறார். கவனிக்கிறீங்களா? இதையத்தான் அந்த ஒரு லிஸ்ட்டு போட்டார். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்திருக்கிறவனாகவும், காணிக்கை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை அங்கே படைக்கிறவனாகவும். இப்போ வந்து இவங்க தங்கள் பலிகளையே தெரிந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக முடிக்கும்போது இவங்க கடவுள் விரும்புகிறத செய்யலை, தாங்கள் விரும்புகிறத செய்துட்டு இருக்கிறாங்கன்னு முடிச்சிட்டாங்க.
புரியுதுங்களா? தாங்கள் விரும்புகிறத இவர்கள் செய்துட்ருக்குறாங்க அப்படின்னு முடிச்சிட்டார். ஸோ இது இஸ்ரேல் ஜனங்கள் அன்றைக்கு செய்த தவறுகள். இப்போ நம்ம தீர்க்க தரிசனம் படிக்கிறோம் இல்லையா, இது அப்படியே பாருங்கள். ஏசாயாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை புதிய ஏற்பாட்டில் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த தீர்க்க தரிசனமே நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி யார் செய்துட்ருக்குறாங்க? சுருக்கமாக சொன்னால் தங்கள் வழிகளை தாங்கள் நினச்சபடி, ஆனால் கடவுள் பேரை வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா, கடவுள் பேரை வச்சுக்கிட்டு தங்கள் வழிகளையே அவர்கள் போயிட்டுருக்கிறது யார் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியணும். தங்கள் நினச்சபடி செய்துட்டு, கவனிக்கிறீங்களா? அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள், இன்னைக்கு யார்? அவர் பேரை வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் நிறையா கடவுளுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகுப்பாக செய்கிறாங்க. ஆனால் அது எப்படி செய்கிறாங்கன்னா, விக்கிரகங்களோட பொருளாசையெல்லாம் படிக்கிற முடியாது, அதெல்லாம் சேர்த்திக்கிறாங்க. தேவன் விரும்புகிற மாதிரி, ஏன்னா தேவனே தெரியாது, அப்போ அவர்கள் விரும்புகிற மாதிரி சில அருவருப்புகளை கடவுளுக்கு செஞ்சுட்டு, அதுதான் இன்றைக்கி பயங்கர டான்ஸ் ஆடுறது நான் பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. யார் இதை செய்கிறாங்க? அவரவர்களுடைய வழிகளிலே, ஆனால் பேர் மட்டும் வச்சுக்குவாங்க, கடவுள் பேர். அந்த மாதிரி ஒரு வகுப்பாக இருக்காங்களாம். அவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அங்கே ஏசாயா ரெஃபர் பண்ண வகுப்பார் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும் படிக்கு உம் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும். இந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் இல்லையா? அந்நாளில்ங்கிறதே அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம். 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்களா, எங்கள் சொந்த ஆகாரம், அது அவங்க வழியில் எங்கள் சொந்த ஆகாரத்தை நாங்கள் புசித்து, அப்படின்னா சொந்த டாக்டரின், எங்கள் சொந்த வஸ்திரங்களை உடுப்போம்னா சொந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுக்கிறாங்க எல்லாமே. அப்போ அவங்க யாருன்னு புரியுது இல்லையா? இன்றைக்கி இருக்கிற ஒட்டுமொத்த பெயர் சபைகள், அன்னைக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் கடவுள் பேரை வச்சுக்கிட்டு அதை செஞ்சாங்களோ, அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்த ஆகாரம் சொந்த உடை உடுத்திட்டு, ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்கள் பேர் மாத்திரம் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி அப்படி தான் இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். தேவனுடைய சொல் பேச்சு கீழ்ப்படியில், ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு போய் ஆண்டவர் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க இல்லையா? ஸோ இதுதான். அப்போது ஏசாயா தீர்க்க தரிசி அங்கே ரெஃபர் பண்ணது யாருன்னா, தீர்க்க தரிசனத்தில் இஸ்ரேல் ஜனங்கள், பொருளில் யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் சபை. கவனிக்கிறீங்களா? இப்போது நம்ம எங்கே வந்துட்டோம், ஃபோக்கஸிங் வந்தாச்சுன்னா பெயர் சபை பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ இதுக்கும் நம்ம பெயர் சபை விட்டு வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போது இதை குறித்து நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்கா? ஆமாம், பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த பெயர் சபை என்ன கண்டிஷனுக்கு போயிட்டாங்கிறது தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும். பெயர் சபைன்னா புரியுது இல்லையா? பாபிலோனும் அவள் குமார்த்திகளும், ஆர்சி, அதிலிருந்து வெளியே வந்த புரோட்டஸ்டன்ட்டு, ஒட்டுமொத்த சபைகள் எல்லாமே பெயர் சபை தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினிக்குள்ளாக்கப்படும் படிக்கு. பாருங்க, சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை, அநீதியில் பிரியப்படுறாங்க. எப்படி? இஸ்ரேல் ஜனங்க மாதிரி. அதனால் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார் சொல்லிட்டார். இனிமேல் அதுதான் இந்த கொடிய வஞ்சகம் தான் இந்த உலகத்தில் அவர்கள் நினச்சதெல்லாம் இனிமேல் நடக்காது. இன்றைக்கி கிறிஸ்தவ போதகர்கள் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, ஜனங்களை என்ன நேச்சர்னு சொல்கிறதில்ல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால தான் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள்லாம் பெரிய பெரிய தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க தானே, அமெரிக்காவுக்கு இது நடக்கும், ஆஸ்திரேலியாவுக்கு இது நடக்கும்லாம் சொன்னீங்கல்ல, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமில்ல, ஒரு தேவன் ஒரு கொரோனா அனுப்ப போகிறாருன்னு, ஒரு பூமி வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போது இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ஜனங்களை இன்றும் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஜனங்கள் ஏமாறுறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் 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 சொல்லிட்டு நிச்சயமாகவே ஒரு முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜனங்களை வசியப்படுத்துகிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே வசனங்களை கொண்டு வந்து முன்னாடி வச்சு ஜனங்களை ஏமாத்துறது. உங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார். ஒரு கூட்டத்தில் அற்புதத்தை செஞ்சுட்டு அடுத்த கூட்டத்துக்கு வரப்படாது தானே, மறுபடியும் அடுத்த கூட்டத்துக்கு வர்றாங்க, மறுபடியும் அற்புதத்தை செய்வார். இதை சொல்லியே ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் என்ன சொல்ல போகிறாங்க, இப்போ எருசலேமில் ஆலயத்தை கட்ட போகிறார், புரியல, எல்லாம் நிறைய சொல்லிவிட்டு உங்களுக்கு எப்பொழுதுமே சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். ஆனால் ஒன்று, இன்னும் கொஞ்ச நாளில் பெயர் சபையாகட்டும் இந்த உலகத்துக்கு என்ன வரப்போகுதுன்னா, சமாதானத்திற்கு காத்திருந்தோம் பிரயோஜனமில்லை,
ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. அந்த ஆபத்தினுடைய அந்த ஒரு அறிகுறி தான் இப்போ கொரோனாவை பார்த்தோம் இல்லைங்களா. இன்னும் வரப்போகுது, இன்னொரு மிகப்பெரிய எரிபந்த காய்ச்சல் நல்லா வருது. பின்னாடி வசனங்கள், கொள்ளை நோய்க்கு பிறகு நான் ஒரு பெரிய எரிபந்த காய்ச்சலை நான் அனுப்புவேன், இல்லை நிறைய வசனங்கள் வந்துட்டுருக்கு. அப்போது இதெல்லாம் தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசனங்கள் முற்றிலும் நிறைவேறக்கூடிய காலத்தில், இன்னும் சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்னா அறுவடை செய்யக்கூடிய காலத்தில் இப்போ தான் விதைக்கிறாங்க பெயர் சபையில். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதம் வரும். இவங்க எப்போ அறுவடையை பார்க்குறது? அப்போது ஜனங்களை ஒரு சுயநலத்துக்குள்ளே கொண்டு போய், ஒரு தவறான மாயையான சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போய் அது நிலைக்காது. சமாதானம் சமாதானம் சொல்லி மேற்பூச்சாலாம் பூசுகிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த பெயர் சபைக்கு வரப்போகுது. அதுதான் ஒரு கர்ப்ப வேதனைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலப்பகுதியில் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லும்போது ஏசாயா 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். பாருங்க, இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறாங்க பார்த்தீங்களா. அதாவது ஒரு தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருந்து உண்மையா கடவுளுக்கு வேலை செய்கிறாங்க. பாருங்க, நான் சொல்கிறது புரியுதா? நிறைய பேர் வேலை செய்கிறாங்க உண்மையா இல்லை, தங்களை பெருமைப்படுத்துறதுக்கு, தாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் பெருமைப்படுறதுக்கு, புரியுதுன்னா ஒரு பெரிய சபையினுடைய மூப்பராகிறதுக்கு, எல்லாரையும் தங்களுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு, நான் தான் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்தேன். நிறைய பேர்த்த இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை, இதெல்லாம் நிறைய பேருக்கு யாருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே யாருக்கு சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்கள். இவங்களுடைய நிலைமை எனக்கு என்ன தெரியுமா? இப்போ வாசிக்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர். பார்த்தீங்களா, யார் உண்மையான கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சபையாரே அப்புறப்படுத்திடுவாங்களா, சகோதரரே தள்ளி வச்சிருவாங்க. கவனிங்க, ஒன்றா கூடிக்குவாங்க. நிறைய பேர் உண்மையாக வேலை செய்கிறவங்கள ஒதுக்கிடுவாங்க, தள்ளி வச்சிருவாங்க. அதைத்தாங்க சொல்கிறார். தள்ளி வச்சுட்டு சொல்லுவாங்களா, சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக. கவனிக்கிறீங்களா? தான் உடன் பிறந்த சகோதரனை கீழ்ப்படுத்தி கேவலப்படுத்தி தள்ளி வச்சுட்டு நீ பரலோகம் போயிடுவியா? நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவியா? இதைத்தான் கேட்குறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாயைக்குள்ளே. அப்போ கிறிஸ்தவ மண்டலம் என்ன செய்கிறாங்களோ அதே தான் சபையிலே நிறைய பேர் செய்கிறாங்களா. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது, உம்முடைய நாமத்தை பாருங்கள், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தரை மகிமைப்படுவாராக என்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இன்னும் கொஞ்ச நாள் அதான் நடக்க போகுது. யாரெல்லாம் ஆகாதவர்கள் தள்ளி வச்சாங்களோ அவங்க பரலோகம் போயிடுவாங்க. தள்ளி வச்ச வகுப்பாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க நிராயுதபாணிகளாக நிற்பாங்க. ஏன்னா அவங்க தெய்வீக குணலட்சணத்தை அவங்க காட்டியிருக்க மாட்டான். நம்ம ஒரு காலம் யாரையும் அப்படி பண்ணிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சொல்ல, எல்லாரும் பாவம் மாம்ச பலவீனத்தில் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருடைய மனசையும் புரிஞ்சுக்கணும். நம்ம சகோதரர் மத்தியில் அவர்களை நம்ம பூஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறது, அதெல்லாம் அன்பு நிமித்தமாக தான் நடக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம யாரையும் தள்ளி வைக்கிறதோ யாரையும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதோ நம்ம வேலையில்லை. நிறைய பேர் அதை செஞ்சுட்டு நாங்கள்லாம் பரவாயில்ல போயிடுவேன்னு நினச்சிட்டுக்கிறாங்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காலம் அவர்கள் கண்களுக்கு தட்டுப்பட மாட்டார். அதைத்தாங்க சொல்கிறார், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். நம்ம படிக்கிறோம் இல்லையா, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாய். இந்த வகுப்பார் தாங்க கடவுளுக்கு நடுங்குகிற வகுப்பார். கவனிக்கிறீங்களா? அப்போ இவர்களுக்கு இப்போ என்ன நிலைமை இருக்குது என்று சொல்லி கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். நம்ம அப்படிப்பட்ட வகுப்பாராக இருக்க வேணுங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் வந்துடணும். இதை குறித்து 1 யோவானில் எழுதும் பொழுது, பிரியமானவர்களே, நம்ம இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம், இனி எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் மாதிரியும் ஆயிடுவோம் கொஞ்ச நாளில். அப்போ அவரை பார்த்துருவோங்கிற இதைத்தாங்க ஏசாயாவில் சொல்லும்போது, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவர் உங்களுக்கு காணப்படுவார். யாருக்கு காணப்படுவார்? இருதயத்தில் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் முதல் வருகையில் தான் அடிபடும் போது, அவமானப்படும் போது தன்னுடைய ஆவியில் நொறுங்குண்டு எல்லாத்தையும் சகிச்சு இருந்தார் இல்லையா. அவர் காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியத்தை ஓரமாக நில்லுன்னு சொல்லலை, தள்ளி நில்லுன்னு சொல்லலை, நாசமாக போயிடுவேன்னு சொல்லலை, சிநேகிதனே அப்படின்னார். அதுதான் கேரக்டர்.
அதே மாதிரி தன்னை மறுதளித்த பேதுரு வந்து அவர் வந்து ஒரு சாபம் கொடுக்கல, மடியில் படுக்க வச்சு என் மேலே அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டார். பாருங்கள், அந்த ஒரு அவர்களை உணர வைக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். நம்ம சாதாரணமாக பேசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு சீரியஸான ஒரு விஷயம் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மிக நிதானத்தோட மற்றவருடைய அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையில் ஆகிடும். அப்படி இருக்கும்போது தான் இப்போ நாம் வந்து தேவனுடைய மனநிலைக்குள் இருக்கிறோம்ங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ தேவன் வந்து பர்டிகுலராக இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்டீரியராக கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம ரொம்ப சிம்பிளாக வெளியே எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவர் உங்களுக்கு காணப்படுவார் அப்படின்னால யாருக்கு? வசனத்துக்கு நடுங்கிறவங்களுக்கு தாங்க கிறிஸ்துவே காணப்படுவார். ஏன்னா தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகுந்த பயபக்தி உள்ளவரானார். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அடுத்த வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்கள், ஏசாயா 66 அதிகாரம் 6 வசனம். நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். இப்போ பாருங்க, இந்த வசனத்தெல்லாம் கோர்வுபடுத்தி பார்க்கும்போது ஒரு வகுப்பார் இஸ்ரேல் ஜனங்கள் நிலைமையில் எப்படி இருந்தாங்களோ அவங்க யாருன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் சபை. இன்னொரு வகுப்பார் இதிலேயே பிரிக்கிறார், வசனத்துக்கு நடுங்கிறவங்க, அவங்க திருச்சபை. இந்த ரெண்டு சபை மத்தியில் இருந்து இப்போ என்ன நடந்துட்டுருக்கு பாருங்கள். நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்குதான். கவனிக்கிறீங்களா? இது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நாய்ஸ் ஃப்ரம் த சிட்டி, வாய்ஸ் ஃப்ரம் த டெம்பிள். நாய்ஸுக்கும் வாய்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நாய்ஸ் என்பது பயங்கரமான ஒரு சத்தம், ஒரு குழப்பம். அப்போ இன்னைக்கு எங்கே அதிகமான குழப்பம் இருக்குது? பாபேல்னாலே குழப்பம் தானே இல்லையா? அப்போ இந்த குழப்பமான இந்த பெயர் சபைகள் மத்தியில் எனக்கு ரொம்ப நாய்ஸு. அதோடைய விளைவு தான் எக்கச்சக்கமான சத்தங்கள், அவர்களுக்குள்ளேயே பிரச்சனைகள், நிறைய நாய்ஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து ஒரே வசனத்தில் சொல்லிடுறார். எரேமியா 51 அதிகாரம் 54 வசனம். பாபிலோனிலிருந்து கூக்குரலின் சத்தமும் கல்தேயரின் தேசத்திலிருந்து மகா சங்காரமும் கேட்க. பாருங்க, இன்னைக்கு பாபிலோனிலிருந்து ஒரு மகா பெரிய சத்தம் கேட்குதுன்னா ஒரு குழப்பங்களின் சத்தம் அங்கே கேட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சொல்லி இதை வந்து நம்ம செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏற்கனவே யூடியூப்ல இருக்கு, கர்த்தருடைய நாள் அந்த பாடம். அதில் செப்பனியா எழுதும்போது இன்றைக்கி நிறைய ஜனங்கள் போய் மீன் பிடிக்கிறாங்க. ஜனங்களுக்கு தூண்டில் போடுறாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்குன்னு சொல்லி தூண்டில் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை நிறைய சபைகளை சேர்த்து அதில் நிறைய வருமானம் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு இடத்துல இன்னும் கொஞ்ச நாளில் பயங்கரமான கூக்குரல் கேட்கும்னு சொல்கிறார் பாருங்க. செப்பனியா 1 அதிகாரம் 10 வசனம். அந்நாளிலே மீன் வாசலில் இருந்து கூக்குரலின் இதை தான் ரெஃபர் பண்ணுறார். மீன் வாசல் ஏன் சொல்கிறாருன்னா இவங்கெல்லாம் மீன்கள் மாதிரி தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஜனங்களே போக மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு பயங்கரமான கூக்குரல் மீன் வாசலிருந்து கேட்குமா. அது வந்து அந்த வாய்ஸ் கிடையாது, அது நாய்ஸ். அந்த நாய்ஸுங்கிறது எங்கே இருக்குது? இப்போ குழப்பம் பாபிலோன் இருக்குது. அதே சமயத்தில் திருச்சபையின் மக்கள் மத்தியில் வாய்ஸ் கேட்குது. அதையும் வாசிக்கலாம். மீகா 6 அதிகாரம் 9 வசனம். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். பாருங்க, கர்த்தருடைய சத்தம்னா புரிதல். இன்னைக்கு கடைசி கால சத்தியம் வெளிப்படுத்தலாம். ஒரு வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட போஜனம் பண்ணுவேன். அந்த சத்தம்ங்கிறது சத்தியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் அவருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்க போகிற சத்தியம். இந்த சத்தியத்தை கேட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா இன்னும் 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 கொஞ்சம் பேர் பெயர் சபையில் இருக்காங்களாம். யார் தெரியுமா? ஆச்சரியமாக இருக்குல்லே. அதனால தான் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கலாம், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? கேள்விப்படணும், படலாம். திருச்சபையினுடைய கடைசி கால அங்கங்கள் இப்போ நம்ம நிறைய பேர் வெளியே வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் டேஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு, நிறைய தீர்க்க தரிசனங்கள். அதில் ஒரு சிலர் எப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, அவ்வளோதான், கேம் ஓவர், நம்மளோட முடிஞ்சுது, அப்போ நம்முடைய மீட்புக்கு தான் தேவன் காத்துட்ருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வருது இல்லையா? அந்த சிந்தனை ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை, இன்னமும் கொஞ்சம் பேர் எங்கே இருக்காங்க? அந்த பெயர் சபையில் இருக்கிறாங்களாம். அதனால தான் இன்றைக்கும் இன்னும் நிறையா ஊழியங்கள் நடந்துகிட்ருக்கு. கவனிக்கிறீங்களா? இந்த பெயர் சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்போ தான் வெளியே வருவாங்க, எப்போ தேவனுக்கென்று தங்களை பலி செலுத்துவாங்கன்னு சொல்லும் பொழுது இதை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு வசனம் தான் இப்போ நம்ம சப்ஜெக்டினுடைய மெயின் கோருக்கு இப்போ தான் வரும்.
இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கேள்விப்பட போகிறோம்? வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 66:7 வாசிக்கலாம். பிரசவ வேதனை படுமுன் பெற்றால் கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் சொல்லப்பட்டு. இப்போ நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம்லே ஏசாயா 66 தான். 2 விஷயத்தை பார்த்துக்கிறோம். ஒன்று பெயர் சபை, ஒன்று திருச்சபை. வசனத்துக்கு நடுங்கிறவங்க. இந்த வசனத்துக்கு நடுங்கக்கூடிய திருச்சபை இன்னமும் கொஞ்சம் பேர் எங்கே இருக்காங்கன்னா அங்கே பாபிலோன் இருக்காங்களாம். கவனிக்கிறீங்களா? இதை நமக்கு புரியறதுக்காக சொல்கிறார். ஒரு பெரிய பிரசவ வேதனை இந்த பூமியில் வரப்போகிறது. இதை வேறு சப்ஜெக்டில் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பிரசவ வேதனை படுறதே இந்த உலகம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த உலகத்திற்குள் இருந்தால் தேவனுடைய புத்திரர் வெளிப்படணும் இல்லையா? அப்போது ஒரு மிகப்பெரிய பிரசவ வேதனை இந்த உலகம் போயிட்டுருக்கு. அந்த வேதனை வர்றதுக்கு முன்னாடியே ஆண் பிள்ளையே அந்த 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 பெண்ணிலிருந்து வெளியே வந்துடும். ஒரு ஆண் குழந்தை, மேல் சைல்டுன்னு இருக்கும், மேன் இருக்காது, மேல் சைல்டு, ஆண் பிள்ளை. ஸோ இதை பாருங்கள். அப்போ இது வெளியே வந்துடுதான். இது யார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நிறைய சத்தியங்கள் தெரியும். இந்த உலகமே கர்ப்ப வேதனைப்படுறது யார் வெளியே வர்றதுக்கு? திருச்சபை என்கிற பிள்ளை வெளியே வரணும். அதுக்கு தான் இந்த உலகமே கர்ப்ப வேதனைப்படுதுன்னு படிக்கிறோம். இந்த கர்ப்ப வேதனையை நம்முடைய தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும்போது அதுக்கு எதை ரெஃபர் பண்ணுது? மகா உபத்திரவ காலம், ஒரு பெரிய கர்ப்ப வேதனை. அந்த உபத்திரவ காலம் இந்த பூமியில் வந்துருச்சா? அது ஏற்கனவே வந்துருச்சு. அந்த உபத்திரவ காலருடைய உச்சக்கட்டத்தை நோக்கி இந்த உலகம் போயிட்டுருக்கு. என்னைக்கு முதலாம் உலக யுத்தம் வந்ததோ அன்றைக்கே உபத்திரவ காலம் இந்த பூமியில் வந்தாச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே இருக்கிறதே அதுக்குள்ளே தான். அது அது ஒரு லைட் டைமுக்கு அப்படியே போயிட்டுருக்கு இல்லையா? மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ இதையை குறித்து அதே ஏசாயா 66 இந்த உபத்திரவ காலத்துடைய உச்சத்தை பற்றி சொல்லும்போது பாருங்கள். ஏசாயா 66 15 சொல்கிறார், வாசிக்கலாம். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்னி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்னியோடும் வருவார். பாருங்க, அக்னியோட வர்றான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த பூமிக்கு ஏற்கனவே கிறிஸ்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டார். அதனால தான் ராஜாக்கள் வெளியே போயிட்டாங்க, அடுத்தது தலைவர்கள் வெளியே போகிறாங்க. இந்த உலகத்தினுடைய அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம் 4 அமைப்புகளும் இப்போ சுழல் காற்று சுற்றி அடிக்கிற மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதனுடைய உச்சக்கட்டம் வரும்பொழுது எல்லா 4 அமைப்புகளையும் அழிச்சிடும். பெருங்காற்றை போல தம்முடைய ரதங்களோடு அவர் இறங்கி வருவார். கர்த்தர் அக்னியினாலும் தமது பட்டயத்தாலும், பட்டயங்கிறது தெரியும் இல்லையா? தம்முடைய வார்த்தை ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வாரில் சாகக்கூடிய ஜனங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அது ஏற்கனவே படிச்சுக்கிறோம். அப்போ அதுதான் அந்த உச்சக்கட்டம், அந்த மகா உபத்திரவ காலத்துடைய உச்சக்கட்டம். இதை குறித்து மத்தேயு 24 நம்முடைய ஆண்டவர் சொல்லும் பொழுது, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும். ஒரு அழகான ரெஃபரன்ஸ் கொடுத்தார் பாரு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது, இதுக்கு பின்னாடி நடந்திருக்காது. முதல் உலக யுத்தம் வந்தபோது அநேக அந்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இந்த உலகத்தில் வந்ததே இல்லைன்னா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 15-20 வருஷங்களுக்கு அப்புறம் 2ஆம் உலக யுத்தம் அணுகுண்டு போட்டதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்ததே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் 3ஆம் உலக யுத்தம் வரும் பொழுது சொல்கிறதுக்கு ஆளே இருக்காது. ஏன்னா இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அப்படின்ட்டார். அப்போது இந்த உபத்திரவம் ஒருவேளை ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா என்ன ஆகிடும் பாருங்கள். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இது இது திருச்சபைக்கு ஒப்பிட்டு நம்ம ஏற்கனவே பேசணும். ஆனால் இது ஆக்சுவலாக திருச்சபைக்கு பொருந்துகிற வார்த்தை இல்லை. இஸ்ரேல் ஜனங்களில் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. ஏன்னா அவங்க இருக்கணும், 3 பங்கு 2 பங்கு வெளியே போயிடுவாங்க, 1 பங்கு இருக்கணும் 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்சோன்னே. அப்போ அவர்களை வச்சு தான் இவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் மற்ற எஞ்சி இருக்கிற ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள் வசனம் படிச்சிருக்கிறோம். அப்போது இந்த 3ஆம் உலக யுத்தம் ரொம்ப நீடிச்சதுன்னா அங்கே இஸ்ரேலில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா இஸ்ரேல் ஜனங்களில் ஒரு குரூப் மீதியாக இருப்பாங்க இல்லையா, அவர்கள் நிமித்தமே இந்த உபத்திரவ காலத்தை தேவன் குறைக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனை, இந்த உபத்திரவ காலத்தினுடைய உச்சம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியாது.
அதை நோக்கி இந்த உலகம் போயிட்டுருக்கு. இதையத்தான் ஒரு மகா பெரிய கர்ப்ப வேதனைன்னு பைபிள் சொல்லுது. ஸோ இந்த கர்ப்ப வேதனையிலிருந்து யார் வெளியே வரணும்? ரோமர் 8:19 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. இந்த வசனமெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவல். இந்த சிருஷ்டிங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை இந்த உலகத்தில் மனித இனம், ஹியூமன் சொல்கிறார். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் திருச்சபை 144,000 பேர் வெளிப்படுறதுக்கு ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி வர்ற வசனமெல்லாம் பல முறை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் காத்துட்ருக்குறாங்கன்னா, உலக ஜனங்கள் எல்லாம் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து வெளிப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சாயல் வரணுங்கிறதுக்காகவே அவர்கள் இந்த மாயைக்கு கீழ்பட்டு அப்படியே பார்த்துட்ருக்குறாங்களாம், எப்படா இந்த திருச்சபை வெளியே வரும். ஸோ ஒரு மகா பெரிய உபத்திரவம், ஒரு கர்ப்ப வேதனை. இந்த சப்ஜெக்டு கொஞ்சம் உள்ளே போய் இந்த திருச்சபையின் பிள்ளைகள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கடைசி காலத்தில் ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, இவர்கள் உலகத்தை விட்டு வெளியே வருவாங்களா இல்லை பெயர் சபையை விட்டு வெளியே வருவாங்க? இதான் கேள்வி. உலகத்தை விட்டு வெளியே வருவாங்களா? இப்போ நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? உலகத்தை விட்டு வந்துட்டோம், பெயர் சபையை விட்டு வந்துட்டோம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நம்ம மேக்சிமம் எல்லாருமே பெயர் சபையில் இருந்து தான் வெளியே வந்திருப்போம் இல்லையா? பார்ன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப கம்மி தான். நிறையவே கடைசியாக வரக்கூடிய எல்லாருமே நிறைய பேர் பெயர் சபைகள் இருந்தோ, இன்னும் ஆர்சியிலேருந்து வந்திருப்பாங்க, பெந்தகோஸ்திலிருந்து அல்ல மற்ற சபைகள்லேருந்து வந்திருப்பான். அப்போ இந்த வசனம் ஒரு கர்ப்ப வேதனையினால ஒரு ஸ்திரீ, கவனிங்க, அந்த ஸ்திரீ குடுந்து வெளியே வர்ற ஒரு குழந்தை, அதுதான் திருச்சபை. அப்போ அந்த ஸ்திரீ தான் உலகமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கு இல்லையா? அப்போது இந்த ஒரு ஸ்திரீக்குள்ளிருந்து தான் இந்த குழந்தையும் வெளியே வருதான். அந்த ஸ்திரீ யாருன்னு இப்போ தெரியணும். சரிங்களா? அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, கர்ப்ப வேதனை படுவதற்கு முன்பாகவே அப்படின்னா அந்த உலகம் ஒரு பேரழிவுக்கு போகிறதுக்கு முன்பாகவே திருச்சபை என்ன ஆகிடுமா, லக்கம் முடிஞ்சிரும், அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு நமக்கு ஆதாரம் நமக்கு தெரியும். ஏசாயா 57:1 வாசிக்கலாம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார். இந்த வசனம் பலமுறை படிச்சிருக்க முடியாது. இந்த தீங்குங்கிற வார்த்தை சில டிரான்ஸ்லேஷனில் டிசாஸ்டர்ன்னு இருக்கும் இல்லையா? ஒரு பேரழிவு இந்த பூமியை தாக்குவதற்கு முன்பாகவே திருச்சபையின் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள அவன் வெளியே வந்துடுவான். அது கிளியர். இதைத்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுது. கர்ப்ப வேதனை வருவதற்கு முன்பாகவே திருச்சபை அந்த பிள்ளை வெளியே வந்துடும். அப்படின்னா அந்த பிள்ளையை வெளியே தள்ளுற அந்த ஸ்திரீ யார்? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இன்னொரு விஷயம் கூட நம்ம கொஞ்சம் நம்ம ஞாபகத்தில் வைக்கலாம். வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரம், அதில் இந்த 4 தூதர்கள் 4 காற்றுகளை பிடிச்சிட்ருக்காங்க. ஒரு தூதன் சொல்கிறார், அந்த 4 காற்றுலையும் விட்டுறாதீங்க, விட்டால் அந்த பூமி சமுத்திரம் எல்லாத்தையும் அது அழிச்சிரும். அதனால் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய நெற்றிகளில் முத்திரை ஓட்டு திருமணம் விட்டுறாதீங்க. முத்திரை ஓடப்பட்டவர்கள் 144,000 பேர். அப்போது 144,000 பேர் முத்திரை ஓட்டதுக்கு அப்புறம் தான் இந்த காற்றுகளை திறந்து விடுற மாதிரி இருக்கும். அது நமக்கு என்ன சொல்லுது அந்த தீர்க்க தரிசனம்னா, திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த உலகத்தினுடைய அழிவு ஆரம்பிக்கும்னு சொல்லுது. ஆனால் எலிசாவினுடைய நிழல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு வசனம் இருக்கும், படிச்சிருக்கீங்களா? நம்ம வேறு சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுழல் காற்று 4 திசையிலிருந்து சுற்றி அடிக்கிற காற்று. அது ஒரே நாளில், அதாவது ஒரே மணி நேரத்தில் இல்லை, அது பல மணி நேரங்கள் எடுக்கும். அதுக்கு ஒரு டைம் எடுக்குது இல்லையா? அப்போ அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம், இந்த 4ம் இப்போ சுற்றிட்டுருக்கு. இது சுற்றி கொண்டிருக்கும் போதே இதிலிருந்து வெளியே போய்ட்டு வரேன், அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்போ 2மே கரெக்டு தான், புரியுதுங்களா? இப்போ 4ம் கொஞ்சம் சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் பயங்கரமாக சுற்ற ஆரம்பிக்கும் போது திருச்சபை வெளியே போயிடும். ஒட்டுமொத்த சுத்தல் வரும்போது உலகமே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்போ தேவன் இங்கே கொடுத்துட்ருக்கிறார். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த உலகத்தை விட்டு கடைசி கால திருச்சபை பற்றி சொல்லும் பொழுது கர்ப்ப வேதனை படுமும் பெற்றாள்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த பெற்றாள்ங்கிறது உலகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கா, அல்லது அந்த ஸ்திரீ யாருன்னு தெரியணும். கவனிக்கிறீங்களா? இது தெரியணும்னா
தேவனுடைய ட்ரெண்ட் அண்ட் ட்ரெடிஷன் ஒன்று இருக்குது. தேவனுடைய பாரம்பரியம். அவர் ஒரு விஷயத்தை செஞ்சார்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மாக தான் அங்கே செய்வார். அதில் எந்த விதமான என்ன சொல்லலாம் ஒரு சறுக்கல்களோ அல்லது மாற்றங்களோ இருக்காது. ஒரே மாதிரி தான். கவனிக்கிறீங்களா? ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் கூட அப்படி தான். 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கிறது ஒரு கண்டிஷன் சொல்லும் பொழுது முதல் உலகம் முதல் 1000 வருஷத்தில் என்ன நடந்தோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறார். முதல் 1000 வருஷத்தில் என்ன நடந்தது? அங்கே ஆதாம் இருந்தார், ஏவாள் இருக்கார். 2 பேரும் பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அங்கே சாத்தான் கொண்டு போயிட்டான் இல்லையா முதல் 1000 வருஷத்தில். அப்போ கடைசி 1000 வருஷத்தில் ரிவர்ஸ் பண்ணுறார் கிறிஸ்து. இங்கேயும் கிறிஸ்து இருக்கார். இங்கே என்ன செய்கிறார்னா அவருடைய திருச்சபையை இப்போ என்ன பண்ணுறாருனா சாத்தான் எடுத்துருந்து வெளியே கொண்டு வரார். உலகத்தையே சாத்தான் எடுத்துருந்து வெளியே கொண்டு வரார். ரிவர்ஸ். முதல் உலகத்தில் முதல் 1000 வருஷத்தில் சாத்தான் எல்லாத்தையும் தேவன்கிட்ட இருந்து எப்படி வெளியே எடுத்தானோ அதே மாதிரி ராஜ்யம் 7வது 1000 வருஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் தேவனிடத்தில் திருப்புறார். இது இந்த சத்தியமெல்லாம் நம்ம 1000 ஆண்டு அரசாட்சி சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம். இதே ரிவர்ஸ் தான். இதே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பாபிலோனை குறித்து அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்திலிருந்து பழிவாங்குகிற காலமாய் இருக்கிறது. அவர் அதற்கு பதில் இப்போ பாருங்க, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். கொஞ்சம் கவனிங்க, அது புரியாது. பாபிலோன் விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னாரா? பாபிலோனா தெரியும், பெயர் சபை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னார். வெளியே ஏன் வர சொல்கிறாருன்னா அங்கே ஒரு சங்காரம் வரப்போகுது. அந்த சங்காரத்தில் நீங்கள் வெளியே வந்துடுங்க, தப்பிச்சுங்க. ஏன்னா அதைய தேவன் பழிவாங்குகிற காலம். அப்படின்னா புரியுதுன்னா பாபிலோன் இருக்கிற ஜனங்கள் இல்லை, பாபிலோன்கிற சிஸ்டம் அது சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம், அது அமைப்பு. அந்த அமைப்பை தேவன் வந்து என்ன செய்கிறார்னா அதுக்கு பதில் செலுத்த போகிறார். அப்படின்னா இந்த பாபிலோன் ஏதோ பண்ணியிருக்கு, அதுக்கு இப்போ பதில் செலுத்துகிறாராம். என்ன பண்ணியிருக்கு? இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு போகும்போது அந்தி கிறிஸ்து சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். அன்புக்குரிய சகோதரரை கொஞ்சம் கவனிங்க. அதில் திருச்சபையினுடைய வரலாற்றை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் ஒரே அதிகாரத்தில் ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கும். அதில் முதல் வசனம் கவனிக்கும் பொழுது, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் இருந்தது. அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை வரும்படி வலுத்தப்பட்டு அலறினாள். இது யாரு படிச்சிருக்க? ஞாபகம் இருக்கா? ஸ்திரீ. திருச்சபை கிறிஸ்துவுடன் ஆரம்பிக்குது. சூரியனை அணிந்திருக்கிறது எதை குறிக்குது? பூரண சுவிசேஷம் அந்த சபைக்குள் இருந்தது. அவள் பாதங்கள் கீழே சந்திரன் தெரியும் இல்லையா? நியாயப்பிரமாணம். இந்த அம்மா தன நியாயப்பிரமாணத்துக்கு மேலே இருந்தது. சிரசின் மேலே 12 நட்சத்திரம், 12 அப்போஸ்தலர்கள் சரியா இருந்தது. இதான் சபையினுடைய ஆரம்பம். அப்போ இந்த அம்மா பாருங்க, இந்த அம்மாவுக்குள்ள ஒரு குழந்தை உள்ளுக்குள்ள பிரசவ வேதனை இருக்குதான். அப்படின்னா புரியுதா? இந்த அம்மாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்து 2ஆம் வருகையில் தான் ஆக போகுது. அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த திருச்சபையின் இடத்திலிருந்து ஒரு குழந்தை உள்ளுக்குள்ள இல்லீகல் சைல்டு, கவனிக்கிறீங்களா? தவறான முறையில் உள்ள ஒரு குழந்தை உற்பத்தி ஆயிடுச்சு. அது வெளியே வர்றக்கு அந்த அம்மா வருத்தப்பட்டு அலறுதான். அதுதான் முதல் சபையினுடைய காலத்தில் திருச்சபைக்கு ஏற்பட்ட மகா பெரிய கர்ப்ப வேதனை. உள்ளுக்குள்ளேயே ஒரு குழந்தை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது. இப்போ அந்த குழந்தை வெளியே வந்துருச்சான். படித்தோம் இல்லையா? அந்த குழந்தை பாருங்கள், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஞாபகம் இருக்கா? இந்த சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை, இதுக்கும் மேல் சைல்டு இருக்கும். இது யாருன்னு தெரியும் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், இது யாருன்னு. ரெவலேஷன் படிச்சிருக்கோம், அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். இதில் ரொம்ப கிளியராக இருக்கும். அந்த திருச்சபைக்குள்ளிருந்து வெளியே வர்றது அந்த ஒரு மேல் சைல்டு. பவுல் சொன்னார் இல்லையா? உங்களுக்குள் இருந்தே தவறானவங்க வெளியே வந்துடுவாங்க. ஒரு குரூப் வெளியே வந்து அந்த குரூப் 2-3 நூற்றாண்டுகள் டெவலப் ஆகும்போது அது மேல் சைல்டு மேனாக மாறுச்சு.
சகல ஜாதிகளையும் இரும்பு கரம் கொண்டு, அதான் இருப்பு கோலால் ஆளுகை, புரியுதா, எல்லாத்தையும் அடக்குச்சான். அது யார் தெரியுமா? போப்பு மார்க்கம். ஞாபகம் இருக்கா? அது எங்கிருந்து வெளியே வந்துச்சுன்னா இந்த திருச்சபைங்கிற கர்ப்ப வேதனை அடைஞ்சு அதிலிருந்து வெளியே வந்தது. கவனிக்கிறீங்களா? அப்போது அந்த ஸ்திரீ யாரு? திருச்சபை. திருச்சபைக்குள்ள அது பெரிய கர்ப்ப வேதனை. அந்த வெளியே வந்த மேல் சைல்டு யாருன்னா போப். வெளியே வந்ததா 12 நூற்றாண்டுகள் சத்தியம் இல்லை, பைபிளை புதைச்சிட்டாங்க, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை கொன்று கூச்சாங்க. பயங்கரமான ஒரு ட்ராஜடி, டார்க் ஏஜஸ் நடந்தது இல்லையா? இப்போ தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? கவனிங்க, உனக்கு நான் பதில் செய்ய போகிறேன். அதைத்தாங்க சொல்கிறார். எப்படி உனக்குள் இருந்து ஒரு மேல் சைடு வெளியே வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததோ, இப்போ 2ஆம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரார். இங்கே ஒரு சபை இருக்கு, பாபிலோனும் அவள் குமார்த்திகளும். படிச்சுக்கோம் இல்லையா? இதுதாங்க அந்த ஸ்திரீ. புரியுதா? கர்ப்ப வேதனை வருமுன் பிள்ளை பெற்றால் படிச்சோம் இல்லையா? அங்கே ரெஃபர் பண்ணுற அந்த ஸ்திரீ யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் சபைகள். இந்த பெயர் சபைக்குள்ளிருந்து தாங்க இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு ஆண் பிள்ளை வெளியே வந்துடும். ஏற்கனவே நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. கடைசி கால சபை அந்த ஒரு பதில் செய்கிறது புரியுதா? முதல் சபையினுடைய காலத்தில் எப்படி திருச்சபைக்குள்ளிருந்து பெயர் சபை வெளிவந்து உலகத்தை ஆண்டதோ, அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் காலத்தில் பெயர் சபைங்கிற இந்த ஸ்திரீக்குள்ளிருந்து திருச்சபை வெளியே வந்து ஒட்டுமொத்த உலகத்தை ஆளப்போகுது. இதுதான் பதில். இதுதான் இப்போ நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் அது நடக்க போகுது. இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த திருச்சபை அந்த ஆண் பிள்ளைங்கிறது யார் சொல்கிறார் அப்படிங்கும்போது, இங்கே ஆளக்கூடியவர் கிறிஸ்து தான் ஆண் பிள்ளை. அதனால தான் கிறிஸ்துவுக்கு ராஜான்னு பேர், ராணின்னு பேர் இல்லை, ராஜா, பிரதான ஆசாரியன், எல்லாம் அந்த மேல் அதுலேயே வரும். இதில் ஆச்சரியம் என்னென்னா, கிறிஸ்து மட்டும் அரசாள்றது இல்லை, அவருடைய சபையும் சேர்ந்து தான் அந்த 1000 ஆண்டு அரசாட்சியை பங்கு போட்டுக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். இதில் என்ன விசேஷம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற தலை ஏற்கனவே வெளியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சான். இப்போ 2000 வருஷம் கழித்து அவருடைய சரீரம் இப்போ வெளியே வருது. இது இப்போ நேச்சர்லேயே கவனிச்சு பாருங்கள். ஒரு கர்ப்பத்தில் குழந்தை வெளியே வரும்போது எது முதல்ல வரும்? தலை வருமா, கால் வருமா? படித்தவங்களுக்கு தெரியும். தலை தான் ஒரு தலையை பிடிச்சி எடுத்துருவாங்க வெளியே. சில நேரத்தில் அது மிஸ்லொகேஷன் ஆகிடும் இல்லையா? அதனால தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி சில ஆப்ரேஷன் நடக்குது. அப்போ உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் சரியாக வெளியே வர்ற மாதிரி கிறிஸ்து அதற்கு நிழலாக இருந்து தலை முதல்ல வெளியே வந்தாச்சுங்க. இப்போ அடுத்தது இந்த பெயர் சபை மத்தியிலிருந்து யார் வெளியே வரணும்னா உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். இப்போ கூட நம்ம வெளியே வந்துட்டோமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. பெயரளவில் வெளியே வந்துட்டோம், ஆனால் அந்த புத்தி இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? நீங்கள் எல்லோரும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? கொஞ்சம் அந்த புத்தி கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் மாறணும். அப்போ தான் முழுசாக அதிலிருந்து அந்த கர்ப்ப வேதனையிலிருந்து வெளியே வர மாதிரி. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இப்போ இந்த கர்ப்ப வேதனை இப்போ பாருங்கள் சுருக்கியாச்சு. உலகத்துக்கு ஒரு கர்ப்ப வேதனை இருக்குது. அதற்கு மத்தியில் கவனிக்கிறீங்களா, இந்த பெயர் சபைகளுக்கு ஒரு மகா பெரிய கர்ப்ப வேதனை இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த கர்ப்ப வேதனை ஆரம்பித்தாச்சு. இது டெவலப் ஆகிறதுக்குள்ள திருச்சபை அதை விட்டு வெளியே வந்துடும். அப்போ இன்னமும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறார்கள் என்று பொருள். இதை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஏற்கனவே சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும். தேவனுடைய சித்தமாக தான் சொல்லுது. இன்னும் கொஞ்சம் பேர் பெயர் சபையில் இருக்காங்க. நீங்கள் மாறினா பத்தாது, இன்னும் கொஞ்சம் பேர்த்த வெளியே கொண்டு வரக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும். ஏன்னா வசனம் அதை தான் சொல்லுது. இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க, வெளியே வரணும். அந்த கர்ப்பத்துக்குள்ளிருந்து அவங்க வெளியே வரணும். ஸோ இதை குறித்து வெளிப்படுத்தல் ஆகமத்தில் சொல்லும் பொழுது இவங்க யாருன்னு பாருங்கள். அந்த வெளியே வர்றாங்க பாருங்கள், அந்த வகுப்பாரை பற்றி சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல் 2:26, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் பாருங்க, ஜாதிகள் மேலே நான் அதிகாரம் கொடுக்குறேங்கிற. அப்போ இது வந்து திருச்சபைக்கு சொல்கிற வார்த்தை. இந்த திருச்சபை தான் இந்த கர்ப்பத்திலிருந்து வெளியே வரணும் இல்லையா? தேவனுடைய புத்திரர் வெளிப்படணும். ஸோ இவர்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் 27 வசனம், அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். பாருங்கள், அங்கே போப்பு மார்க்கம் இருப்பு கோலால் அரசாண்டாங்க.
அந்த ஸ்திரீயிலிருந்து வெளியே வந்து இப்போ இந்த ஸ்திரீயிலிருந்து வெளியே வரக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள் இந்த உலகத்தையே இருப்புக்கோளால் அரசாளக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. அப்போ மற்றவர்களெல்லாம் மண்பாண்டங்களைப் போல, இதெல்லாம் ரெவலேஷன் ஸ்டடியில் கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு நடக்கும். இதை பற்றி சொல்லும்போது இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்போ நம்ம கேள்விப்பட்டோமா? அதைத்தான் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? கண்டுட்டோமா? அப்போ ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? இந்த இடத்துல தேசம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நமக்கு தமிழில் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இங்கிலீஷில் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, சியோனோவில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரை பெற்றும் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த சியோன்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுதான் கொஞ்சம் நமக்கு கடினமாக இருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, பெயர் சபை என்கிற அந்த ஸ்திரீயினிடத்திலிருந்து கடைசியாக வெளிப்பட போகிற திருச்சபையை பற்றி பேசுது. கர்ப்ப வேதனை படுமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் அப்படிங்கிறது பேசுது. அப்படின்னா இங்கே சியோன்கிறது யார் ரெஃபர் பண்ணுறார்? சியோன்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த காலத்திலிருந்து ஒரு மலை, புரியுதுங்களா? அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சியோனுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கு. பாபிலோனின் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே திருச்சபையை குறித்தும் பேசியிருக்கு. அப்போ எந்த இடத்துல எதை ரெஃபர் பண்ணுதோ அதை தான் நம்முடைய அந்த விசுவாசத்துக்கு புரிந்து கொள்வதை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த இடத்துல அந்த நிலைமைக்கு தங்களை உயர்த்திட்டாங்க. பெயர் சபை நாங்கள் தான் சியோன் அப்படின்னு உயர்த்திட்டாங்க. நீ சியோன் இல்லை, நீ கர்ப்ப வேதனைப்படுவ, உன்னிடத்திலிருந்து வெளியே வரும். அதுதான் பாபிலோனின் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோன். நீ சியோன் இல்லை, நீ பாபிலோன். உனக்குள்ளிருந்து வெளியே வரதான் சியோன். ஆனால் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நாங்கள் தான் கடவுள், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், எங்களுக்கு ஆசீர்வாதம் நீ சொல்லிட்டு இருக்க. ஆனால் உனக்கு ஒரு கர்ப்ப வேதனை வரும். அந்த கர்ப்ப வேதனையில் உன்னிலிருந்து வெளியே வரும். இது எப்போ வரும்னா, ஒரே நாளில் பிள்ளை வருமோ? ஆமாங்க, அந்த ஒரு நாளில் தான் வரும். அந்த ஒரு நாளை பற்றி தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய நாள். கிறிஸ்துவின் நாள் படிக்கிறோம் இல்லையா? ராஜ்யத்தின் ஆரம்பம். ராஜ்யத்தின் ஆரம்பம் வரும் பொழுது ஒட்டுமொத்த பெயர் சபையிலிருந்து எல்லாரும் வெளியே வந்துடுவோம். உண்மையான திருச்சபையின் இவங்களுக்கு பேரே ஹோலி நேஷன். பேதுரு ரெஃபர் பண்ணுறார், பரிசுத்த ஜாதி அப்படிங்கிற வார்த்தை தமிழில் இருக்கும், அது இங்கிலீஷில் ஹோலி நேஷன்னே இருக்கும். ஒரு பெரிய ஜாதியை வெளியே வந்துடுவாங்க. அப்போது இந்த கடைசி காலத்தில் கவனிக்கிறீங்களா, இந்த உலகத்தை விட்டு மாம்ச இஸ்ரேல் ஜனங்க வெளியே வருவாங்க. இப்போ ஏறக்குறைய வெளியே தனியாக தான் நிற்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. உலகத்தை விட்டு தனியாக நிற்கிறாங்க மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள். அதே சந்தர்ப்பத்தில் இந்த பெயர் சபையை விட்டு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்க வெளியே வந்துடுவோம். இந்த ஒரு தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிறதுனால தான் என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னதை கவனிக்கலாம். அப்போ வெளியே வந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அது வேணும் இல்லையா? 110ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாம் பாருங்கள், 2ஆம் வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். இப்போ ஆக்சுவலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் பொழுது உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் பாருங்க மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமாயிருக்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க, விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாக இருப்பார்கள். கவனிக்கிறீங்களா? விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கிற பனி எப்படி இருக்கும்? ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? பியூர், அதில் கொஞ்சம் கூட அழுக்கே இருக்காது. ஏன்னா விடியற் காலத்தில் இந்த காற்றுமே இருக்காது. அந்த பனியில் எந்த விதமான அப்பழுக்கு இருக்காது. கரை திரை இல்லாத மணவாட்டி. கவனிக்கிறீங்களா? கரை திரை இல்லாத, அப்பழுக்கில்லாத, எந்த விதமான அசுத்தமான சிந்தனைகள் இல்லாத ஒரு அருமையான ஒரு ஜனம் பிறக்குமா பாருங்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும்ங்கிற. குழந்தை வெளியே வர்றதுதானே பிறக்கும் சொல்லுவாங்க. ஸோ கடைசி காலத்தில் இந்த வெரி வெரி லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிற திருச்சபை இப்படித்தான் இருப்பாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நம்ம இருக்கோம். நம்ம எப்படி இருக்கோம்னு பாருங்கள். கர்ப்பத்தில் பிறக்கிற பனி மாதிரியாக இருக்கும், சேற்றுக்குள் இருக்கிற பன்றி மாதிரி இருக்கும், நிறைய அசுத்தம், மைண்ட்லேயும் சரி செயல்பாடுகளையும் சரி எல்லாம் சரியாகணுமா? அப்படி சரியாயிட்டா நம்ம என்ன ஆகிடுவோம்? கர்ப்பத்தில் பிறக்கும்
பனிக்கொப்பாக. எந்த விதமான ஒரு அசுத்தமான சிந்தனைகள் இல்லாமல் போனால் தான் செயல்பாடுகளும் அதில் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கணும் தேவனுடைய பிள்ளை. யௌவன ஜனம்ங்கிறது யூத், புரியுதுங்களா? வாழ வயது நல்லா படிக்கிறோம் இல்லையா? அப்போ திருச்சபையின் கடைசி கால தேவனுடைய பிள்ளைகள் இதை குறித்து ஏசாயா வேறு இடத்துல எழுதும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து பறப்பார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஓடினாலும் இளைப்படையாதவர்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதவர்கள் யாருன்னா வாலிப பிள்ளைகள் தான் இல்லையா? அப்போ நம்மெல்லாம் அந்த கண்டிஷனில் சொல்கிறார், நீங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமா இப்படி யார் பிறக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு பிறப்புக்குரியவர்கள் தான் தேவனுக்குரிய பிள்ளைகளாக. அப்போ இவங்க பிறக்கிறதுக்கு ஒரு எப்படி அவங்க பிறக்க முடியும்? நம்ம பிறந்ததே பாவத்தில் தானே, கவனிக்கிறீங்களா? நம்ம பிறந்ததே பாவத்தில், அப்புறம் எப்படி நம்ம இதில் இப்படி ஒரு பரிசுத்தத்தில் பிறக்க முடியும்? அதுக்கு ஒரு ஐடியா, அதுக்கு ஒரு ஆலோசனை, அதுக்கு ஒரு செயல்பாடு வச்சிருக்காரு. வாசிக்கலாம் பாருங்க, யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இந்த வசனம் பலமுறை சொல்லியிருக்கோம் இல்லையா? இது ரிவர்ஸில் படிக்கணும். யார் சத்திய வசனத்தின் மூலம் ஜெனிப்பிக்கப்படுகிறார்களோ, உருவாக்கப்படுகிறார்களோ, அவங்க தாங்க தேவனுக்கு முதற் பிறந்த குழந்தைகள் இல்லையா? புரியுதா? சத்திய வசனத்தினாலே உருவாக அப்படின்னு என்ன? இப்போ நான் சாந்த குணமுள்ளவடாக இருக்கணும்னு தேவன் எனக்கு விரும்புகிறாருங்கிற வசனத்தை படிச்சுட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, உடனே கோபத்தை காட்டுறேன், ஆக்ரோஷத்தை காட்டுறேன். அதல்ல, நான் படித்த அந்த சாந்த குணம் எனக்குள்ளே வந்துடும். அந்த சாந்த குணத்தை அப்போ நம்ம காட்டணும். அதுதான் அங்கே ப்ராக்டிக்கலாக, புரியுதா? வசனத்தை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதுக்கு அந்த ரியாக்ஷன் இருக்கணும் நம்மக்கிட்ட. அதைத்தான் அங்கே சொல்கிறார். யாரெல்லாம் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தாங்க தேவனுக்கு முதற் பலன்கள். அது எப்படி பாருங்கள், அழிவுள்ள வித்தினாலே அல்ல. 1 பேதுரு 1:23. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் மறுபடியும்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? ஏற்கனவே பிறந்துட்டோம், ஆமாங்க, பாவத்தில் பிறந்துட்டோம், இப்போ மறுபடியும் பிறக்கிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். எப்படி பிறக்கணும்? இப்படி பிறக்கணும். அழிவில்லாத வித்து. அந்த வசனம் நமக்குள்ளே போகும்போது நம்முடைய மாம்ச சரீரம் என்னவா மாறிடும் தெரியுமா? பாருங்க, வாசிக்கலாம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அதான் பார்த்தோம் இல்லையா? இப்போ பாருங்க, நாம சாவுதான், மாம்சந்தான், பாவத்தில் தான் பிறந்துட்டோம். ஆனால் இந்த அழிவுள்ள வித்து நமக்குள்ளே இருக்குது. அழிவில்லாத வித்து வசனம் உள்ளே போய் அது ஒர்க் அவுட் ஆகும்போது சாவுக்கேதுவான சரீரம் என்னவா மாறுமா? ஆவிக்குரிய சரீரமாகிய இதெல்லாம் நடக்குமா பிரதர்? நிறைய பேர் நிறைய வசனம் எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் கரெக்ட் தாங்க, இதெல்லாம் நடக்குமா? நம்மெல்லாம் மனவாட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லையா? அந்த டவுட்டுக்கு தான் இப்போ சொல்கிறார் பாருங்க, டவுட்டே படாதீங்க. ஏசாயா 66:9 பாருங்கள். பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ? நான் சொல்லிட்டேன் புள்ள வெளியே வந்துடும்னு, கட்டாயமாக அந்த புள்ள வெளியே வந்துடும், அவ்வளோதான். பாருங்கள், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? அப்போ கட்டாயம் பிள்ளை என்ன ஆயிரும்? வெளியே வந்துடும். அப்போ இன்னைக்கு வரைக்கும் பிள்ளை வெளியே வரல, என்ன காரணம்? ஏன் லேட் ஆகுது? அது வேணும் இல்லையா? அதுக்கும் பேதுரு பதில் சொல்கிறார் பாருங்கள். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று இது வரைக்கும் கொஞ்சம் கவனிக்கிறான். தாமதிக்கிறார்னு சொல்லும்போது ஏதோ தேவன் தாமதமாக இல்லை, ஒருத்தரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, அடுத்தது நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அந்த நம்மேல் அண்டர்லைன் பண்ணுங்க, நம்ம. அப்போ நாம் இன்னும் மனசு திரும்பலையா? கவனிக்கிறீங்களா? மனசு திரும்பணும். அப்போ வந்துட்டோம் சத்தியத்துக்குள்ளே. ஏன்னா தேவன்கிட்ட நம்ம இன்னும் திரும்பலையா? அது வரைக்கும் தேவன் இங்கே வெயிட் பண்ணுவார். இப்போ என்ன பிரச்சனை? சபையில் நிறைய பேர் வந்துட்டாங்க, இன்றைக்கி நிறைய அறுவடை, நிறைய வந்துட்டாங்க. இதில் 2 சபைக்குள்ளே என்ன இருக்காங்க நமக்கு தெரியும் இல்லையா? மனவாட்டி இருக்காங்க,
திரள் கூட்டம் இருக்காங்க. இந்த 2 பேரும் வந்து யார் முதல்ல வெளியே வருவாங்க? இப்போ தான் படித்தோம். ஒரு மகா பெரிய உபத்திரவத்துக்கு முன்னாடியே யார் வெளியே வந்துடுவாங்கன்னா மணவாட்டி வெளியே வந்துடுவாங்க. திரள் கூட்டம் உபத்திரவத்துக்குள்ளே போய் வெளியே வருவாங்க. அதுவும் நமக்கு நல்லா தெரியும். இது எங்காவது பைபிளில் நிழல் இருக்கா என்று சொல்லி கவனிக்கும் போது நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, ராகேலுக்கு 2 பேர் பிறக்கிறாங்க, யோசேப்பு, பென்யமீன். கவனிக்கிறீங்களா? யோசேப்பு, பென்யமீன். இதில் நமக்கு நல்லா தெரியும் யோசேப்புடைய ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு சரித்திரம் தெரியும் இல்லையா. யோசேப்பு அவர் ராஜாவாக போய் அங்கே உட்கார்றார் இல்லையா. அது வந்து திருச்சபையும் சேர்ந்து உள்ளே போகிற அடையாளம். ஆனால் அந்த பென்யமீன் பின்னாடி பார்த்தீங்கன்னா பென்யமீன் யாருக்கு அடையாளமாக இருக்காருன்னா திரள் கூட்டத்துக்கு அடையாளமாக இருக்கார். ஏன் அப்படின்னா இந்த பென்யமீனுக்கு பேர் வச்சாங்க. அந்த பென்யமீன் வந்து பிறக்கும்போது அந்த அம்மா என்ன ஆயிடுறாங்க, அவர்கள் மரித்து போகிறாங்க, மரண காலம். அதனால தான் அதுக்கு நமக்கு தமிழில் வச்சாங்க பிரசவம்னு பேர் வச்சாங்க. நிறைய சந்தர்ப்பத்தில் பிரசவம் ஆகும்போது குழந்தை பொழைச்சிக்கும், தாய் சத்துரும். அந்த மாதிரி பாருங்கள், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள். பாருங்க, பெனானினாலே என்ன அர்த்தம்னா துன்பத்தின் மகன், பென்யமீன்னா வலதுகரத்தின் மகன்னு பேர். அதெல்லாம் நமக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த பென்யமீன் வந்து பிறக்கும்போது அவர் எப்படி பிறந்திருக்கார்? துன்பத்தில் பிறந்தார். பிறக்கும்போது அந்த அம்மா இறந்துட்டான். கவனிக்கிறீங்களா? இதே மாதிரி தான் அந்த திரள் கூட்டத்தை பற்றி படிக்கும்போது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா. திரளான கூட்டம் நிற்கிறாங்க. இவங்க யாருன்னு கேட்கும்போது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே வெளுத்தவர்கள். இதில் என்ன சத்தியம் வெளிப்படுத்துறீங்களா? கவனிங்க, இந்த பெயர் சபை தான் இப்போ கர்ப்ப வேதனையில் இருக்குது. ஒரு மகா பெரிய வேதனை வருவதற்கு முன்பாகவே திருச்சபை கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திரள் கூட்டம் அங்கேயே தான் இருப்பாங்க. அந்த திரள் கூட்டம் எப்போ வெளியே வரும்னா இந்த கர்ப்ப வேதனைக்குள்ளிருந்து வெளியே வரும். அப்போது திரள் கூட்டம் வெளியே வரும்போது எப்படி பென்யமீனுடைய அம்மா இறந்து போகிறாங்களோ டோட்டல் பெயர் சபையும் ஒரு அழிவுக்குள்ளே போயிடும். இதுதான் சத்தியம். அது வரைக்கும் இந்த பெயர் சபை இருந்துட்டு தான் இருக்கும். டோட்டல் பெயர் சபையும் அழிஞ்சு போயிடும். ஸோ அன்புக்குரிய சகோதர சூழலை, இந்த திரள் கூட்டத்துக்கு வேற எங்காவது நிழல் இருக்கா? இருக்குது. இதே பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்ராயிம் பற்றி படிச்சிருக்கிறோம். எப்ராயினுடைய அக்கிரமம் எப்படி இருக்குதான் பாருங்கள், வாசிக்கலாம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏதோ எப்ராயிம் பற்றி சொல்கிறார். ஆனால் இன்னொரு வசனத்தில் ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம்னார். கவனிக்கிறீங்களா? எப்ராயிம் வந்து யார் கூட கலந்துருக்காரா? அந்நிய ஜனங்களோட. அவர் ஒரு திருப்பி போடாத அப்பமா. திருப்பி போட்டால் தானே முழுசாக வேகும். திருப்பி போடாமல் இருந்தால் அறவேக்காடு சொல்கிறோம் இல்லையா. இந்த அறவேக்காடு மாதிரி ஒரு குரூப் இங்கே இருக்கிறாங்க. இதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் வச்ச பேர் என்ன தெரியுமா? அனலுமின்றி குளிருமின்றி. இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. திருச்சபை ரொம்ப 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 சொற்பம். சபை இன்றைக்கி நிறைய சபை உருவாயிடுச்சு. ஆனால் இதில் திருச்சபை ரொம்ப சொற்பம். அதிகமாக இருக்கிறது யாருன்னா, அதாவது இந்த திரள் கூட்ட நிலைமையில் இருக்கிறவங்க தான். கவனிங்க, இந்த திரள் கூட்ட நிலைமையில் இருக்கிறவங்க 2 விஷயத்தை பண்ணுறாங்க. ஒன்று, இன்னும் அந்நிய ஜனங்களோட, சொந்த பந்தத்தோட, நண்பர்களோட அப்படியே ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு இருக்கிறாங்க. வெளியே வரல, திருச்சபை கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். இது ஒன்று. 2வது, இன்னும் இவங்க சரியாக வேகலை, சரியாக சாகலைன்னு அர்த்தம். அறவேக்காடாக இருக்கிறாங்க, அனலுமின்றி குளிருமின்றி. அதனால் இவங்க அக்கிரமம் என்ன ஆகிட்டுருக்கா, அப்படியே ஸ்டாக் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இவங்களுக்கு ரியாக்ஷன் என்னன்னு பாருங்கள். ஓசியா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த எப்ராயிம் பற்றி சொல்லும்போது, பிரசவ ஸ்திரீயின் வேதனை அவனுக்கு வரும், அவன் விவேகம் இல்லாத பிள்ளை, பேறுகாலம் மட்டும் அவன் நிற்கவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்ப்பத்தில் அவன் வெளியே வரலையா. ஆனால் திருச்சபை முன்னாடியே வெளியே வந்துடுவாங்க. இந்த எப்ராயிம் அறவேக்காடு மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள், திரள் கூட்ட வகுப்பார். இவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இது திருவிழியத்தில் ரொம்ப கிளியராக இருக்கும். வாசிக்கலாம். ஓசியா 13:13. அவனுக்கான பேறுகால வேதனை வந்தாயிற்று, ஆனால் அவன் ஒரு அறிவற்ற பிள்ளை.
புத்தி இல்லாத கன்னிகை, நான் வருதா, நான் வச்சுக்கலாம். பிறக்கும் நேரம் வந்து விட்டது, ஆனால் கருப்பையை விட்டு வெளியேற மறுக்கிறான். புரியுதுங்களா? கருப்பையை விட்டு வெளியே வந்தது யாரு? திருச்சபை. பிறப்பு காலம் வந்தாச்சு, ஆனால் வெளியேற மறுக்கிறான். இன்னைக்கும் நிறைய பேர் அப்படி தாங்க இருக்காங்க. சப்ஜெக்ட் கேட்குறாங்க, வர்றாங்க, போகிறாங்க, யாரும் கீழ்ப்படுகிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ உபத்திரவத்துக்குள்ளே போய்த்தான் ஆகணும். அதனால தான் சார்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மகா உபத்திரவத்தில் மாற்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் அதில் இருக்கும், பெயர் சபை இருக்கும், உலகமும் இருக்கும். எல்லாமே திரள் அந்த உபத்திரவத்தில் மாட்டிடுவான். அதிலிருந்து அந்த திரள் கூட்டம் வெளியே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துடும், பெயர் சபைக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்துடும். ஆனால் இன்றைக்கி நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வாய்ப்பு என்னென்னா பாருங்கள், என்ன சொல்கிறாருன்னா, பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் அவள் ஆண் பிள்ளையை பெற்றாள். அப்போ என்னைக்கு இந்த பூமியில் திருச்சபை வெளியே வருதோ அந்த திருச்சபை என்னவாக மாறும் தெரியுமா? புதிய வானம் அப்படி மாறுமா. திருச்சபைக்கு பேரை என்ன வச்சுருக்கார் தேவன்? புதிய வானம். இதே அதிகாரத்தில் அதை சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 66 அதிகாரம் 22 வசனம் வாசிக்கலாம். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் என்ன செய்ய போறார்? ஒரு புதிய வானத்தை அவர் படைக்க போறார். அந்த புதிய வானம் யாரு? அவருடைய திருச்சபை. அதைத்தான் சொல்லும்போது தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஒட்டுமொத்த சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ எந்த கம்பேரிஷன்லேருந்து எதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, பெயர் சபையிலிருந்து திருச்சபை வெளியே வருது. அந்த கம்பேரிஷனை விட்டு வெளியே வந்தால் இங்கே திருச்சபையிலே 2 குரூப் இருக்குது. ஒன்று திரள் கூட்டம், இன்னொன்று திருச்சபை. இப்போ திருச்சபை முற்றிலும் வெளியே வந்துடுவாங்க. திரள் கூட்டம் என்ன நிலைமையில் இருக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது இன்னமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சத்தியம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி இடரலாக இருந்ததோ இன்றைக்கி திரள் கூட்டத்துக்கு இடரலாக இருக்குதான். வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 9 அதிகாரம் 33 வசனம். இதோ இடறதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. இதே வசனம் எங்கே எழுதியிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனம். அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திவாரமான மூளைக்கல்லாக இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னார். இது நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே தேவன் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி ஒரு ரோல் மாடல் நமக்கு முன்னாடி வச்சுருக்கும்போது அவர் நமக்கு என்ன சொல்கிறார்? நான் உங்களோட அவரோடைய பாடுகளை சகித்தால் அவரோடைய ஆளுகை செய்யலாம். அப்போ பாடுகளை சகிக்கும் போது கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். அது இல்லாமல் போய் பாதி வசனம் மட்டும் நம்ம கொஞ்சம் அநேக சந்தர்ப்பங்களை இடறிடுறோம். பேதுரு இதை குறித்து எழுதுகிறார் பார். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுதல் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. மறுபடியும் பழைய ஏற்பாட்டு கால வசனங்களை ரெஃபர் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் அவங்களுக்கு என்ன ஆயிடும்? இடறதுக்கு ஏதுவான கல்லாயிடுமா. இது ஒரு சகோதரர் சப்ஜெக்ட் எழுதும்போது எப்படி எழுதினார்னா, ஒரு பில்டிங் எல்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த கல் ஷேப்பு சரியில்லைங்கன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்சு அந்த கட்டடம் முழுமையாகலை. அத்தனை கற்கள் இருந்து கூட அந்த கட்டடம் முழுமையாகலை. ஏன்னா அந்த கட்டப்பட்ட கட்டிடம் பிரமிடு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கட்டும்போது அந்த ஒவ்வொரு கல் மேலே வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த கல்லுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வச்சு கட்டிட்டாங்க. கடைசியாக மேலே அந்த டாப்பில் வைக்கிற கல் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பே இந்த கல் எங்கேயுமே இல்லையா. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா இவங்க தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கல் இருந்துதான். அதை கொண்டு வந்து வச்சா அப்போ தான் கரெக்டான ஷேப்பாக இருந்தான். அந்த மாதிரி நம்ம யாரை தலையில் வைக்கணுமோ அவரை தலையில் வைக்கிறதில்ல. கவனிக்கிறீங்களா? நமக்கு தலை யாருங்க? கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தலை. அவர் தான் ரோல் மாடல். அவர் சொல்கிறது தான் கேட்கணும். அவர் தானே தலை. நம்ம அதை செய்கிறதில்ல, தூக்கி போட்டுறோம். யார் தூக்கி போடுறாங்களோ அவர்களுக்கு இந்த கல்லை இடறதின் கல் போயிடுவாங்க வெளியே.
யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது என்னவா இருக்குமா? மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான், நீங்கள் நம்புனா நம்புங்கிறார். அவ்வளோதான். இப்போவும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்கிறதுக்காகவே தாங்க இந்த பூமியில் பிரசன்னமாக இருக்கார். எத்தனை பேர் நம்புகிறோம்? நம்புறது இல்லையா? திருவசனத்துக்கு கீழ்ப்படியாளர்களாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இடறாங்க. பாருங்க, 1 பேதுரு 2:8 வாசிக்கலாம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இப்ப கடைசி எப்படி முடிக்கிறார்னா, நீங்களோ, அந்த வார்த்தை பாருங்க, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைச்சிருக்காராம். இப்போ இவ்வளவு நேரம் ஒரு சத்தியம் பார்த்தோம் இல்லையா? இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமான ஒளி. தேவன் எப்படி பதில் செய்கிறார் பாருங்க. பெயர் சபையிலிருந்து, அதாவது அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் திருச்சபையிலிருந்து எப்படி ஒரு பிள்ளை வளர்ந்து இந்த உலகத்தை ஆட்டு வச்சுதோ, தேவன் பதில் செய்கிறார். பெயர் சபையில் இருக்கிற ஸ்திரீயிலிருந்தே ஒரு திருச்சபை என்கிற ஆண் பிள்ளை வெளியே வரும். இந்த உலகத்தையே அரசாளும். பதில் செய்கிறது இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குது. இதெல்லாம் ஆச்சரியமான ஒளி. அதை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் சாதாரணமான நாடுகளில் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் கடைசியாக அவர் எப்படி முடிக்கிறார்னா, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள். இதைத்தான் 110ஆம் சங்கீதத்தில் விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கிற பனி பரிசுத்தமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாம் இருக்க வேணுங்கிறதான் இந்த சப்ஜெக்ட். எவ்வளோ நாள் இருந்துட்டோம், நிறைய அசுத்தமான சிந்தனைகள் அசுத்தம் எல்லாம் பண்ணியாச்சு, ஓகே பரவாயில்ல. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் தேவனுடைய அவர் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபையின் நாட்களாக இருக்கிற போது அந்த பனி மாதிரி மாறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதை தவறாமல் பயன்படுத்திட்டோம்னா இந்த கர்ப்ப வேதனை படுவதற்கு முன்பாகவே ஒரு ஆண் பிள்ளையை அந்த ஸ்திரீ பெற்றெடுத்த மாதிரி இப்போ நாம் ஒரு ஆண் பிள்ளையாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.